தம்பி என் பொண்ணு உனக்கு கட்டி வைக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது சரியா? அதுக்காக தான் ஒரு 4 பேர்ட்ட விசாரிச்சேன். நீங்கள் இது தப்பாக இருக்காது. பரவாயில்லைங்க. எனக்கு என்னன்னா நீங்கள் குடிப்பீங்களான்னு ஒரு டவுட் இருக்கு. அதனால உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு போய் விசாரிச்சேன். தம்பி அறவே வர மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒருவேளை தம் அடிப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால தான் உங்கள் ஏரியா பொட்டிக்கிற எல்லாத்துலேயுமே விசாரித்தேன். தேன் மிட்டாய் வாங்க தான் வருவார், அவர் எதுக்கு வர மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கு மேலேயும் ஒரு டவுட் இருந்துச்சு. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் விட்டு பீரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அடிப்பீங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட் உங்கள் ஹவுஸ் ஓனர் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு கிளியர் பண்ணிட்டார். ஸோ நீங்கள் ஒரு அக்மார்க் டைமண்ட் அப்படின்னு எனக்கு ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஸோ என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்குறத தவிர வேறு வழியே கிடையாது தம்பி. என்ன ஃபிகரு! ஷோ மாப்பிள்ள போல எப்படியா உட்காரியா அங்க போய்ட்டா என்ன ஸ்பீடே கம்மியா இருக்கு. இல்ல மாமா புடிச்சல கட்டா இருக்கு உட்காரியா போல அது போலாம் தம்பி. என்ன நீ உனக்கு எப்படியா போட கொடுக்குறது ஸ்பீடே போறியா இல்ல புடிச்சல